மனுஷனாக காணப்பட்ட இயேசுவானவர் தேவனுக்கு ஒப்பானவரா? அவர் மனுஷனாக தான் காணப்பட்டார். இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்புறம் இயேசுவானவரை வந்து பாத்தீங்கன்னா மனுஷனாக தான் காணப்பட்டார். உங்களுக்கு யாரு இயேசுவானவர் எப்படிதான் தெரியும்? இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் இயேசுவானவர் எப்படிதான் தெரியும்? மனுஷனா தானே தெரியும். இப்ப கூட பரிசேயர் அவரை பார்த்து குற்றப்படுத்தினதான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். இந்த உலகத்துக்கு இயேசுவானவர் எப்படிதான் தெரியும்னா மனுஷனாக தான் தெரியும். இப்ப மனுஷனாக காணப்பட்ட இயேசுவானவர் தேவனுக்கு ஒப்பானவரா? கேள்வி பதில் சொல்லுங்க. மனுஷனாக காணப்பட்ட இயேசு தேவனுக்கு ஒப்பானவரா? ஏன்னா தேவனுடைய மகிமையை வந்து பாத்தீங்கன்னா வேற எதுக்கும் ஒப்பாக மாற்றக்கூடாது. மனுஷனுக்கு ஒப்பா, பறவைகளுக்கு ஒப்பா, ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பா, அல்லது எதுக்கும் ஒப்பாக என்ன பண்ணக்கூடாது? ஈக்குவலா மாற்றக்கூடாது. இப்ப மனுஷனாக காணப்பட்ட இயேசு தேவனுக்கு ஒப்பானவனா? இல்ல, இவரே தேவனானவர். அவர் தேவனுக்கு ஒப்பானவர்லாம் கிடையாது. இயேசுவானவர் தேவனுக்கு ஒப்பானவர் கிடையாது. என்னன்னா இயேசுவானவர் மட்டும்தான் தேவன். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரு கூடயும் எதன் கூடயும் ஒப்பிடப்படக்கூடாதவரான தேவன் நம்மை ரட்சிக்க, ஆடு மாடுகளை ரட்சிக்கன்னா ஆடு மாடா வந்திருக்கலாம். யார் நம்மளை ரட்சிக்க வந்தாரு? தன்னுடைய சாயலாகவும் ரூபமாகவும் உண்டாக்கப்பட்ட மனிதனை ரட்சிக்க மனிதனாக வந்தார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூத் சரித்திரத்தை நம்ம பார்த்தோம்ல, போவாஸை பார்த்தோம்ல. போவாஸ் வந்து ரூத்தை வந்து விவாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு அந்த காரியத்தை செய்கிறார். கின்ஸ்மேன் ரெடிமர் போன செய்தியில கூட நான் உங்களோட கூட சொன்னேன் இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கின்ஸ்மேன் ரெடிமர்னா யாரு? ஒவ்வொருத்தருக்கும் கின்ஸ்மேன் ரெடிமர் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நெருங்கிய இனத்தான், உங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நெருங்கிய இனத்தான் ஒருவனை சொல்லுவீங்க. அதுதான் யாரு அப்படின்னு சொன்னா, இப்ப அவர் வந்து போய் பட்டண வாசல்ல அவர் வந்து சொல்லிட்டாரு, வில்லேஜ்ன்னு சொல்லிட்டாரு. அவர் வில்லேஜ் கிடையாது, அது பட்டணம். பட்டண வாசல்ல உட்காரக்கூடியதான ஒரு மூப்பனாய் காணப்பட்டான் போவாஸ். பட்டண வாசல்ல உட்கார்ந்து யாரை கூப்பிக்கிறான்? ஓய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான்ல, ஓய் என்று பெயர் சொல்லி ஒருவனை அழைத்தான் இல்லையா? அவன் என்ன பண்றான்? ரூத்தை நவோமியும் அவர்களுக்குரியதை மீட்கிறதற்கு அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அப்ப நமக்கு எல்லாருக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா கின்ஸ்மேன் ரெடிமர் வந்து காணப்படுவாங்க. நெருங்கிய இனத்தானான ஒரு புருஷன் வந்து காணப்படுவான். அவன் மீட்கிறதற்கு அருகதையற்றவன். அதாவது நம்முடைய ஆத்மாவை, நமக்கு ரொம்ப க்ளோஸ் தான், அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆத்மாவை மீட்க அந்த மனிதன் அருகதையற்றவராய் காணப்படுகிறபடினாலே இன்னொருத்தர் மீட்கணும். இன்னொருத்தர் யாரு அடுத்தது அப்படின்னு பார்த்தா, அடுத்ததும் அதே கேஸ் தான். இப்ப நல்லா சிந்திச்சுக்கோங்களேன். இப்ப என்னுடைய ஆத்மாவை மீட்கணும்னா எனக்கு நெருங்கிய இனத்தானாய் காணப்படுகிற ஒரு புருஷன் காணப்படணும். அது என்னுடைய சகோதரனாய் இருக்கலாம், என்னுடைய அப்பாவா இருக்கலாம் இல்லையா? அப்பா இல்லைன்னா சகோதரன், சகோதரன் இல்லைன்னா அடுத்த இனத்தான், இன்னும் யாரு க்ளோஸோ அவங்களும் இல்லைன்னா அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே போனா ஆதாம் வரைக்கும் போகும். இதுல யாருமே வந்து பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். எதுக்கு? எனக்கு பணத்தை கொடுத்து உதவலாம், என்ன ஐஸ்வர்யவான ஆக்கலாம், ஆனா என் ஆத்மாவை காக்க வல்லதான ரத்த சம்பந்தமான புருஷன் ஒருவரும் இல்ல. அப்ப எனக்கும் அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான். அதுதான் வந்து கூப்பிட்டாரு, ஓய் அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணாரு? போவாஸ் கேட்டாரு, நீ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு உரிமை பெற்றவன், பிரமாணத்தின்படி மீட்கிறாயா? அவன் சொல்றானோ, எனக்கு இது அவசியம் இல்லாத காரியம். அதுல அர்த்தம் என்னன்னா அவனால முடியாது. அப்ப போவாஸ் என்ன பண்றான்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போவாஸ், அதனால போவாஸ் வந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன். கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவுக்கு ஒப்பான நிழலாக அங்க சொல்லப்படுகிறவன். அப்ப அவன் என்ன பண்றான்? அவர்களை மீட்கிறான். புரியுதா? அப்ப பரலோகத்தின் தெய்வம் நம்மை மீட்பதற்கு இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு தம்மையே என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தாரு அல்லவா? அப்ப இதை விட பெரிய நன்றி வேற ஏதாவது நன்றி இருக்கா? The greatest gift for everyone is God. நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரியதான ஈவு பரிசு அப்படின்னா யார் அப்படின்னா எல்லாருக்கும் தேவன் தான். அதனால்தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படி சொன்னா கிரேட்டஸ்ட் கிஃப்ட் எல்லாருக்கும் யாரு அப்படின்னா கிறிஸ்து. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன்னு சொன்னார், அந்த தேவன் தன்னையே ஒப்பு கொடுக்க எப்படி வந்தாரு? மனுஷனா வந்தார். இப்ப ஒருவன் நன்றி செலுத்த வேண்டுமானால் அடிப்படையாக
நீங்க இதற்கு நன்றி செலுத்தல அப்படின்னா, இது உள்ளத்துல காணப்படலைன்னா, நான் தேவன் செய்ததான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன், மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, இதுக்காக நன்றி செலுத்தலாம் அர்த்தம் இல்லை. நீங்க மைமாலக்காரர்னு அர்த்தம். அடிப்படையாக உங்களை உண்டாக்கின தெய்வம் உங்களை மீட்க இந்த பூமியில இறங்கி வந்த அந்த செய்கை உங்களுடைய மனதிலே பெரிதாக தோன்றவில்லை என்று சொன்னார், நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது சும்மா எனக்கு. அப்ப இந்த உலகத்துல இறங்கி வந்து நாம் கண்டதான அவரை நாம ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரிக்காம இருப்போம் என்று சொன்னால், அவருக்கு ஒப்பாக வேற ஏதாவது வைப்போம் என்று சொன்னால் அர்த்தமே இல்லை. அப்ப மனுஷனாய் காணப்பட்ட இயேசுவானவர் தேவனுக்கு ஒப்பானவர் அல்ல, அவர் ஒருவரே தெய்வம். ஏனென்று சொன்னால் நம்மை மீட்க அவர் மனு குலத்துல வெளிப்பட்டார். அப்ப அவரை பாத்தீங்கன்னா மனுஷனாகிய அவரை தெய்வத்துக்கு ஒப்பாக சொல்லவில்லை வேதம், அவரை மட்டுமே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறது.